என்னுடைய மென்டரிங்க்கு வரக்கூடிய பெற்றோர்கள்கிட்ட இப்படி பேசிட்டே இருக்கும்பொழுது என்ன சொல்லுவாங்க, சார் என்ன சொன்னாலும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன்றாங்க சார், ஃபோனை கட் பண்ணுன மாட்டேன்றாங்க சார், எப்பப்பாரு டெலிவிஷன் பார்த்துட்ருக்காங்க சார், சொல்லி பார்த்துட்டேன், அட்வைஸ் பண்ணி பார்த்துட்டேன், அடித்து கூட பார்த்துட்டேன் சார் அப்படின்றான். இந்த இடத்துல தான் தப்பு பண்ணுறாங்க. whenever there is a non performance, ஒரு மார்க் வாங்கலை இல்லை ஒழுங்கீனமாக இருக்காங்க, அது எப்படி சால்வ் பண்ணணுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தி பேரண்ட் should have a problem solving skills. என் அன்பார்ந்தவர்களே, இந்த 2 வார்த்தை எழுதிக்கோங்க. பனிஷிங், மென்டரிங் அண்ட் கைடிங். பனிஷிங் ஒரு சைடு, மென்டரிங் அண்ட் கைடன்ஸ். எதுக்காக? ஃபார் நான் பர்ஃபார்மன்ஸ். பர்ஃபார்மன்ஸ் தெரியும், நான் பர்ஃபார்மன்ஸ் ஒரு விஷயத்தை செய்யணும், அதை செய்யலை, அது நான் பர்ஃபார்மன்ஸ். என்னுடைய மென்டரிங்க்கு வரக்கூடிய பெற்றோர்கள்கிட்ட இப்படி பேசிட்டே இருக்கும்பொழுது என்ன சொல்லுவாங்க, சார் என்ன சொன்னாலும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன்றாங்க சார், ஃபோனை கட் பண்ணுன மாட்டேன்றாங்க சார், எப்பப்பாரு டெலிவிஷன் பார்த்துட்ருக்காங்க சார், சொல்லி பார்த்துட்டேன், அட்வைஸ் பண்ணி பார்த்துட்டேன், அடித்து கூட பார்த்துட்டேன் சார் அப்படின்றான். இந்த இடத்துல தான் தப்பு பண்ணுறாங்க. முதல்ல ஸ்டாப் திஸ் ப்ராக்டிஸ் ஆஃப் பீட்டிங் சில்ட்ரன். ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட், there are parents who beat their college going children. அதை நிறுத்துங்க. முதல்ல ஒரு காலத்தில் சொல்லியிருக்கலாம், அடியாத மாடு படியாது, இல்லை என்னெல்லாம் ஸ்கூலில் சேர்க்கும்பொழுது எங்கள் அப்பா சொல்லுவார், கண்ணை மாத்திரம் விட்டுட்டு தோலை உரிச்சிருங்கன்ட்டு போவார், அதே மாதிரி பண்ணுங்க. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இன்றைக்கி சில்ட்ரன் ஆர் வெரி வெரி எமோஷ்னல், தே ஆர் வெரி சென்சிட்டிவ் டு செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஸ்டாப் இட் இம்மீடியட்லி. அப்போ என்ன செய்யலான்னா, பனிஷ்மெண்ட்டு வேண்டாம், லீவ் லோன் எஜுகேஷன் விட்டுருங்களேன். வாழ்க்கையை எடுத்துப்போம். ஒருத்தர் கற்றுக்கலை, நம்ம வேலையிலே போய் சேர்றோம், ஒரு சேல்ஸ் முடிக்கணும், நம்மளால் முடிக்க முடியல அப்படின்னா மேனேஜர் பண்ண அடிச்சா நீங்கள் சும்மா இருப்பீங்களா? திஸ் எ நான் பர்ஃபார்மன்ஸ். தென் என்ன செய்கிறாங்க, அங்கே ஹியூமன் ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு மேனேஜருக்கும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ஒவ்வொரு சூப்பர்வைசரும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இப்போ நான் 5 பாயிண்ட் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த 5 பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. whenever there is a non performance, ஒரு மார்க் வாங்கலை இல்லை ஒழுங்கீனமாக இருக்காங்க, அதை எப்படி சால்வ் பண்ணணுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தி பேரண்ட் should have a problem solving skills. ப்ராப்ளம் சால்விங், ஒரு பிரச்சனை, அதுக்கு தீர்வு, சயின்டிஃபிக் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். இப்போது கான்சன்ட்ரேஷன் இல்லை. ஏன் கான்சன்ட்ரேஷன் இல்லை? ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மேத்ஸ் கண்டா பிடிக்கல, ஏன் இல்லை? ஃபைண்ட் அவுட் தி சொல்யூஷன். ஸோ ப்ராப்ளம் ஷுட் பி அட்ரஸ்ட், நாட் தி சைல்டு. ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணமே தவிர குழந்தையை துன்புறுத்தக்கூடாது. ஸோ தி பேரண்ட் ஷுட் ஹேவ் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். இரண்டாவது, ரூட் காஸ் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. மேக் a note of this, ரூட் காஸ் அனாலிசிஸ். ஒரு பிரச்சனை இருக்குன்னா எதனால் அந்த பிரச்சனை வருது? ஃபார் எக்ஸாம்பிள், ஃபிசிக்ஸில் மார்க் வாங்கலை, டோன்ட் பிளேம் த சைல்டு. எனக்கு ஒரு மென்டரிங் நல்லா ஞாபகம் இருக்குது, மார்க் கன்சிஸ்டண்ட்டாக வாங்கலை. அப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்டோட நான் தனிப்பட்ட முறையில் பேசினேன்னா, சார் எங்கள் கிளாஸுக்கு வாங்க, நாங்கள் மொத்தம் 33 பசங்க இருக்காங்க, அந்த 33 பசங்களுடைய மார்க்கு கேளுங்க, யாராவது ஒருத்தர் 80 தாண்டிருக்காங்களா கேளுங்க சார். அப்புறம் தான் தெரிஞ்சது ப்ராப்ளம் இந்த குழந்தைகள்கிட்ட இல்லை, தி டீச்சர் வாஸ் டு பி பிளேம்டு. த ஸ்கூல் ஹேட் ரிக்ரூட்டட் எ ஃப்ரெஷர் MSc MEd அண்ட் கிவன் physics ஃபார் தி 10th and +1. ஸோ ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், ரூட் காஸ் அனாலிசிஸ். ஸோ தி எய்தவனருக்கு அம்பை நோவதேன்னு சொல்லுவாங்க. அதுதான் மூணாவது, ஆஸ்க் ஒய் 5 times. இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் டூல். ஜாப்பனீஸ் கொண்டு வந்த டூல்ஸ். ஏன் என்ற கேள்வி 5 முறை கேளுங்க. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மார்க் வாங்கலை, அதுதான் ப்ராப்ளம். முதல் ஒய் கேளுங்க, ஒய் லோ மார்க்.
நோ ஃபோக்கஸ் அப்படின்னு ஒரு ஆன்சர் வரும். ஒய் நோ ஃபோக்கஸ்? ரெண்டாவது ஒய் டிஸ்ட்ராக்ஷன். மனசு இங்கே அலப்பாயுது, இங்கே பார்க்குறாரு அங்கே பார்க்குறாரு. ஆர் த தேர்ட் ஒய் மொபைல் ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்காரு, எப்போ பாரு அடிக்குது, ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறாரு, இன்ஸ்டாகிராம் பார்க்குறாரு, மெசேஜ் பார்க்குறாரு. அகெயின் த ஃபோர்த் ஒய் நோ டிசிப்ளின். No discipline, no cell phone discipline. Or the next question, why? Lack of control. Lack of control. Why lack of control? அப்படி வளர்த்துட்டோம் குழந்தையை. அண்மையில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், 6 மாதத்து குழந்தை, அது கீழே மொபைல் ஃபோனை கொடுக்குறாங்க. அந்த குழந்தைய அம்மா சொல்கிறாங்க, அந்த மொபைல் ஃபோனை கொடுத்தா தான் சாப்பிடுதுங்க. கொடுத்தது யார்? நம்ம அப்பா அம்மா எல்லாம் கையில் மொபைல் ஃபோனை கொடுத்தா ஊட்டி விட்டாங்க. So ask why 5 times and find an answer. நாலாவது seek professional help. இப்போ வீட்டில் ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, இரும்புறாங்க, நாமளா காஃப் சிரப் வாங்கி கொடுக்குறோம். அப்போ நிற்கலையா, we go and ask for professional help. We don't punish the child, we want to know why. So we go to a doctor and doctor examine and then he gives a solution. அந்த இடத்துல தான் மென்டரிங், கவுன்சிலிங்லாம் வருது, கைடன்ஸ்லாம் வருது. பாயிண்ட் நம்பர் 5, இந்த ப்ராப்ளம் சால்விங்குக்கு, இந்த பிரச்சனை வருது இல்லை, மார்க் வாங்கலை, அதுக்கு ஓனர்ஷிப் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் ஏற்றுக்கணும், பேரண்ட்ஸ் ஏற்றுக்கணும். ஐ வாண்ட் டு சால்வ் தி ப்ராப்ளம், தட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. பையன் பேரில் ஒன்றும் தப்பு கிடையாது, பொண்ணு பேரில் ஒன்றும் தப்பு கிடையாது, எனக்கு தான் ஐ நீட் டு பி எஜுகேட்டட். இந்த அப்ரோச் இருந்தால் தான் இதுக்கு பர்மனன்ட் சொல்யூஷன் கொண்டு வர முடியும். இல்லாட்டா வில் பி பிளேமிங் பீப்புள். இந்த பாயிண்ட் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். படிப்பு சம்மந்தப்பட்ட உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருந்தாலும் மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. வானமே இல்லை அறக்கட்டளை சார்பில் வில் ட்ரை டு ஆன்சர். இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்குன்னா உடனே ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.